மக்களே உண்மையிலேயே இது வந்து ஷாக்கிங்கான ஒரு எவிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் 9ல இருந்துட்டு ஒரு டஃப்பா ஒரு விளையாடக்கூடிய ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கிற லிஸ்ட்ல இருந்து வேற ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டாங்க மக்களே, வேலையை காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த டைம் இப்ப நடந்திருக்கிற எவிக்ஷன் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் இந்த ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஓட்டிங்ல அன்அபிஷியல் ஓட்டிங் நடக்கும் இல்லையா, ஸோ கிளிக்ஸ் அவங்கலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலலாம் வந்துட்டு இவங்க தான் லிஸ்ட்ல இருக்காங்க. சோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா அண்ட் பிரஜின் தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியால எப்பவுமே டீம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா, ஃபேக்கா ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இவங்க தான் எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி மக்கள் நம்பிடுவாங்க. இவங்க வந்துட்டு ஈவினிங் வேற ஒருத்தவங்களை வெளியே அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி. சோ அதுதான் இந்த டைம் நடந்திருக்கு. நம்மளுக்கு தான் வந்துருமே எப்படியோ நியூஸ். சோ யார் இந்த வாரம் எலிமினேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கெமி அவர்கள் இந்த வாரம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ கெமியை பத்தி சொல்லணும் அப்படின்னா கெமிக்கு முன்னாடி ரம்யா இருந்திருக்காங்க. ஸோ கெமியை வெளியேற்றலாமா ரம்யா வெளியேற்றலாமா அப்படின்ற மாதிரி பல கன்ஃபியூஷன் உள்ள நடந்திருக்கு. இன்க்ளூடிங் அங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்கறப்ப கூட எல்லாருமே ரம்யாவை தான் சொல்றாங்க, ரம்யா தான் வெளியேறுவாங்க, ரம்யா தான் வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேதுபதி அண்ணா வந்துட்டு இப்படி ஷீட் எடுத்து இப்படி காட்டுறாரு, அதுல கெமின்னு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங். இன்க்ளூடிங் அங்க ஆடியன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே பயங்கர ஷாக்கிங். கெமி நல்ல பிசிக்கல் டாஸ்க்லாம் விளையாடுவாங்களே, இவங்களை வெளியேற்றிட்டு என்னதான் பண்ண போறாங்க இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. சோ அந்த கேள்விக்கு சேதுபதி என்ன அங்கேயே ஒரு விடையை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா கெமி பிசிக்கலா நல்லா பயங்கரமா பிசிக்கல் டாஸ்க் ஹேண்டில் பண்ற ஒரு பிளேயர் தான், அவங்களுக்கு அகைன்ஸ்டா நாங்க வந்து இன்னொரு பிளேயர் உள்ள இறக்குறோம், அவங்க இவங்களுக்கு மேல டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சேதுபதி அண்ணா அங்க ஆன் தி ஸ்டேஜ்லயே அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு வைல்ட் கார்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை லீக் பண்ணியிருக்காரு. சோ அந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ அப்போ கண்டிப்பா கெமியை கம்பேர் பண்றப்போ இன்னொரு வைல்ட் கார்டுல வேற ஒரு கண்டஸ்டன்ட் கெமி மாதிரியே உள்ள வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. சோ அதை தொடர்ந்து இப்போ கெமி வெளியேறிட்டாங்க இல்லையா, அப்ப இன்னொரு எவிக்ஷன் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியுமே மக்கள் மத்தியில இருக்கு. சோ அதுவுமே இன்னும் சஸ்பென்ஸா தான் வச்சிருக்காங்க. சோ அதுல சாண்ட்ரா அண்ட் பிரஜின் இவங்க ரெண்டு பேர்த்துல யாரை வெளியேற்றுறாங்க அப்படின்றது பயங்கர ட்விஸ்ட்ல தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஷோவையே. அதே நேரத்துல கலையரசன் வீட்டுக்குள்ள அகைன் என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்துட்டு சீக்ரெட் ரூம்ல இருக்கதா இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. அவரை தொடர்ந்து பிரவீன் போறாங்களா ஆதிரே போறாங்களா ரீஎன்ட்ரில அப்படின்றதும் பயங்கர ஒரு ட்விஸ்டிங்ல தான் இருக்கு. ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் கெமி அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அகோரி கலையரசன் அவர்கள் இவங்களுக்கு பதிலா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. கெமி மாதிரியே பிசிக்கல் டாஸ்க்ல பயங்கரமா துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் வைல்ட் கார்டுல என்ட்ரி கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் இருக்கு. அதே நேரத்துல கலையை தொடர்ந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்களும் வீட்டுக்குள்ள வர போறாங்க. சோ அவங்க யாரு அப்படின்ற அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோல சுட சுட கொண்டு வந்து நான் டெலிவரி பண்றேன் மக்களே உங்களுக்காக. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் வர்தமான் தமிழ்.